அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலக இரும்பு மனிதன் போட்டியில் முதலிடத்தை பிடிப்பேன் என குமரி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவில் நடைபெறும் உலக இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்க பயிற்சிகளையும் விழிப்புணர்வாக மாற்றி இன்றைய தினம் முதல் தகுதி சுற்றுக்கு தேர்வாகியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன். அவர் நம்மோடு இணைகிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கிறார். சார் வணக்கம். முதல் கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நீங்கள் தேர்வாகியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். 2025ஆம் ஆண்டுக்கான இரும்பு மனிதன் போட்டி வந்து 19-20 ஹரியானாவில் நடைபெற்றது. இதில் குமரி மாவட்டத்திலிருந்து நான் மட்டும், அதாவது குறிப்பாக நம்ம தமிழகத்திலிருந்து நான் மட்டும் கலந்து கொண்டு இன்னைக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்று, அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தகுதி சுற்று வச்சுருந்தாங்க. நவம்பர் மாதம் வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு உலக இரும்பு மனிதன் போட்டிக்கு வந்து அதுக்கும் நான் தகுதி பெற்றிருக்கேன். இந்த போட்டியானது முதல் நாள் வந்து ஷான்பேக்கு, டக்வாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டயர் புல்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலு ஈவெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதில் வெற்றி பெற்று இரண்டாவது நாள் வந்து டெட்லிஃப்ட்டு, அகெயின் வந்துட்டு நம்ம ஸ்டோனு, இளவட்டக்கல், அப்புறம் டிராக்டர் புல், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் மொத்தம் 6 பேர் லாஸ்ட் ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு அந்த 6 பேரில் 1, 2, 3 அதில் வந்து நான் வந்து டாப் 3ல் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ முதல் தகுதி சுற்றுக்கு தேர்வாகிருக்கு. எப்படி இது சாத்தியமாச்சு? அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெயின் போக வேண்டியிருந்தேன். அந்த டைம் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்மளுடைய உதயநிதி சார் அவர்கள் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதில் சில எக்யூப்மெண்ட்ஸு நான் கொஞ்சம் மேக் பண்ணியிருந்தேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த டைமில் வந்து சில காரணங்களால் வந்து எனக்கு விசா கிடைக்கல, போக முடியல. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக, அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், அதாவது எங்கள் மாவட்டத்தில் மிகவும், அதாவது ரொம்ப அற்புதமான, மிகவும் ஒரு நேர்மையான, ஒரு பழகுக்கு ரொம்ப இனிமையான ஒரு மனிதர். ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த ட்ரிப்பு நான் போய் சொன்னோன்னே மாறி பேசவே இல்லை. அண்ணே நான் வந்து இந்த மாதிரி ஹரியானா போகணும், எனக்கு கண்டிப்பாக இது பண்ணும்போது, குறிப்பாக அது என்னுடைய துணைவியார் என்னோடய பையனுக்கும் சேர்த்து அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணாங்க. அதுதான் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு ஏதாவது கோரிக்கைகள் நீங்கள் வைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது இன்று நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை பற்றி பார்த்துருப்பீங்க. இத்தனை ஆண்டுகள் அதாவது எல்லா விளையாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், வந்து ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பேருக்கு தவிர நான் வந்து கிட்டத்தட்ட விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து, அதாவது எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் அமெரிக்காவில். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழக வரலாற்றிலே பார்த்திங்கன்னா இதுவரையும் யாரும் வந்து இந்த போட்டியில், இரும்பு மனிதன் போட்டியில் வந்து அமெரிக்கா போயிருக்க மாட்டாங்க, அதுக்கு கலந்துருக்க மாட்டாங்க. அதில் நான் முதல் முறை, அதாவது குமரி மாவட்டத்திலிருந்து தேர்ச்சி பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னோடய பொருளாதாரம், அதாவது என்னோட ஃபுட்டு, என்னோடய டிரான்ஸ்போர்ட் செலவு, அதாவது எனக்கு எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி அவங்க பார்த்துக்குவான்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து இதில் தேர்ட் இல்லை, கண்டிப்பாக யூஎஸில் போய் கண்டிப்பாக ஃபஸ்ட் அடிப்பேன். ஆனால் ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் அடுத்தால நம்மளோட உதயநிதி சார் அவர் வந்து எனக்கு தெரியும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது திறமசாலி வந்து அவங்க கைவிட்டதே இல்லை. ஒவ்வொரு அவங்களோட இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சோசியல் மீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவு ஸ்போர்ட்ஸ், ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், அதை வந்து யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி என்னோட கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்று நம்ம மாண்புமிகு நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யூஎஸில் போய் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வந்து முதலிடத்தில் வந்து பேர் கொடுப்பேன். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.